ஒரு காட்டுல எல்லா ஜந்துகளும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா அந்த காட்டுல ரொம்ப நாளா மழையே வரல. அதனால காட்டுல இருந்த எல்லா நதிகளும் ரொம்பவே காஞ்சி போயிடுச்சு. அதனால காட்டு ராஜா எல்லாரையும் ஒரு நாள் மீட்டிங்காக கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் இப்படின்னு சொல்றாரு. என்னோட அன்பான காட்டுவாசிகளே, உங்களுக்கு தெரியும், இந்த காட்டுல கடந்த 3 வருஷமா மழையே பெய்யல. அதனால காட்டு நதிகள் எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த காட்டை விட்டு நாம போய் ஆகணும். உங்க எல்லாரையும் நான் எதுக்கு இங்க கூப்பிட்டு இருக்கேன்னா, நீங்க இதுக்கு என்கிட்ட தீர்வு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காட்டுலயே இருக்க ரொம்பவே தெளிவான ஜம்போ யானை அவர்கிட்ட இப்படின்னு சொல்லுது. காட்டை விட்டு போகிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்காது மகாராஜா. நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா தண்ணி இல்லைன்னா நாம இந்த காட்டை விட்டு போயாகணும். இல்ல அதை விட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க முடியும்? நம்ம காட்டோட வடக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, ரொம்ப பெருசு. அங்க எப்பவுமே தண்ணி நிறைய இருக்கும். நாம அங்க போய் எதுக்கு தண்ணிய குடிக்க கூடாது? உனக்கு தெரியும், ரொம்ப வருஷமா அங்க பேய் பிசாசோட நடமாட்டம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த விலங்கும் கூட அந்த குளத்துல போய் தண்ணி குடிக்க போகும்போது திரும்ப வரவே மாட்டாங்க. எல்லாமே விலங்கு சொல்ற ஒரு அது பொருள். நான் அதை எல்லாத்தையும் நம்ப மாட்டேன். நீங்க ஆணையிட்டா நானே போய் அந்த குளத்து தண்ணிய குடிச்சிட்டு வரேன். உன்னோட விருப்பப்படி ஆகட்டும். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் என்ன ஒன்னும் சொல்லக்கூடாது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இப்பவே அந்த குளத்துக்கிட்ட போறேன். அந்த குளத்து தண்ணிய குடிக்கிறேன். நான் பேய் பிசாச நம்ப மாட்டேன். பேய் பிசாசு ஏதாச்சும் அங்க கிடைச்சிச்சுன்னா அந்த பேய்கிட்ட எங்க எல்லா காட்டு விலங்குக்காக உயிர் பிச்சை நான் கேட்பேன். சரி, மறுபடியும் எல்லாருமே இங்கேயே சந்திக்கலாம். நீ நல்லபடியா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். ஜம்போ யானை அந்த நதி இருக்கிற பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்காக தைரியமா போகுது. அது அந்த நதி கிட்ட போய் அந்த நதியில இருந்து உள்ள இறங்கி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நிக்கும் போது அங்க ஏதோ அதுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. சரி, தண்ணி குடிக்கலான்னு குடிக்கும் போது அங்க கருப்பா ஒரு காத்து வந்து அவன் முன்னாடி ஒரு பயங்கரமான பேய் நிக்குது. அத பார்த்து யானை பயந்து போகிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்து தண்ணி குடிப்ப? இந்த குளம் இருக்கிறது எல்லா விலங்குக்காக. ரொம்ப நாட்கள தாகமா இருக்கும். நாங்க தண்ணி குடிக்கணும். என்ன, உனக்கு சாவனா பயம் இல்லையா? தண்ணி இல்லாம ஒரு நாள் என்ன ஒரு நாள் நாங்க செத்துருவோம். அப்புறம் அந்த பேய் ஒரு அழகான பொண்ணா மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யானை கிட்ட இப்படின்னு சொல்லுது. நீ ரொம்பவே தைரியசாலி. நான் உன்னை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஜந்துகளும் என்ன பார்த்து பயந்து காட்டை விட்டு ஓடி போயிடும். ஆனா நீ அப்படி பண்ணல. எல்லாருமே இங்க பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்த கிளப்பி விட்டுட்டாங்க. அதுதான் உண்மை. அம்மா, நீ யாரு? நான் இந்த நதியோட ராணி. இது என்னோட நதிதான். ஆனா உன்னோட கஷ்டத்தை பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அது? சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அழகான பெண்மணி கைய தூக்குன உடனே அவங்க கையில இருந்து பிரகாசமான ஒரு வெளிச்சம் வெளியே வருது. அப்புறம் அதுல இருந்து ஒரு கொக்கு வெளியே வருது. அப்புறம் அவங்க இப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட சகோதரி. காட்டை சுத்தி பாக்கணும்னு நினைக்குது. நீ இதை உன் கூட உன் காட்டுக்கு கூட்டிட்டு போ. இது ஒரு மாயா கொக்கு. இது உங்க காட்டுக்குள்ள காலடி எத்த வச்ச உடனே உங்க காடு ரொம்பவே அழகா மாறிடும். ஆனா யாராவது அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் என் கொக்குக்கு அங்க காட்டுல இருந்து போதும் எப்ப தோணுதோ அப்ப நான் வந்து அதை கூட்டிட்டு போறேன். ஜம்போ யானை அந்த கொக்க அவங்களோட காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதே நேரத்திலேயே நல்ல மழை கூட வர ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க காட்டுல இருக்க எல்லாம் காஞ்சு போன நதியும் தண்ணி நிரம்பி போயிடுச்சு. ஜம்போ யானை நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு சொல்லுது. என் காட்டு வாசிங்களா, இன்னிலிருந்து எல்லாருமே சேர்ந்து இந்த கொக்கை நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கணும். இனிமே இந்த கொக்கு ஜம்போ யானை கூட பாதுகாப்பா இருக்கும். அணிலிருந்து அந்த மாயா கொக்கு ஜம்போ யானை கூட தான் இருக்க ஆரம்பிக்குது.
கொஞ்ச நாள்லயே காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் கூட அந்த கொக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம முழு நாள் அவங்க காட்டுல எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்க்க போவாங்க. அது போகிற இடம் எல்லாம் ரொம்பவே அழகா மாறிடும். ஆனா காட்டு விலங்குகளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. பண்டி என்கிற ஒரு வேட்டைக்காரன் ரொம்ப நாளாவே அந்த கொக்கு மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு. ஒரு நாள் மாயா கொக்கு காட்டுல தனியா சுத்திட்டு இருந்தது. அப்ப மரத்து மேல ஏறி உட்கார்ந்த வேட்டைக்காரன் அவன் இப்படின்னு சொல்றான். இந்த கொக்கு இந்த காட்டுவாசி இல்ல போல. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த கொக்குல இருக்கு. இது எங்க போனாலும் கூட அந்த இடமெல்லாம் பச்சை பசேர்னு ஆயிருது. நகரத்துல நல்ல ரேட் கிடைக்கும். இந்த கொக்கு இங்க வந்திருக்கு இல்ல, அப்பல இருந்து விலங்கெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருக்க அந்த வலைய அந்த கொக்கு மேல அவன் வீசுறான். அந்த கொக்கு அந்த வலையில மாட்டிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்பவே துடிச்சுட்டுக்கிட்டு இருக்கும். உடனே அந்த வேட்டைக்காரன் கீழே எகிரி குதிச்சு அந்த கொக்கோட காலை கட்டி போட்டுடுறான். அவன் அந்த கொக்க ஒரு குகைக்குள்ள கொண்டு போயிடுறான். அப்ப அந்த கொக்கு பாக்குது அங்க நிறையவே ஜந்துகளை பிடிச்சு அந்த வேட்டைக்காரன் ரொம்பவே மோசமான நிலையில வச்சிருக்கான். அந்த வேட்டைக்காரன் கொக்க பார்த்து கோவப்பட்டு, ரொம்ப நாட்களா உன்னை பார்த்துக்கிட்டே இருந்த, இப்போ நீ எனக்கு கிடைச்சிருக்க. உன்னை வித்தா எனக்கு நல்ல காசு கிடைக்கும். என்னை விட்டுரு, நீ பண்றது சரியில்லை. அட, மனுஷங்க மாதிரி நீ பேசுற. நான் நினைச்சது சரியா போச்சு. நீ மந்திர கொக்கு. உன்னை வெளிநாட்டுல போய் நான் விக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம மாயா கொக்கு காணாம போயிட்டதால எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஷேர்கான் யானை மேல ரொம்பவே கோச்சுக்கிட்டு கோபமா இப்படின்னு சொல்றாரு. உன்னால அந்த சின்ன கொக்க கூட நல்லபடியா பாத்துக்க முடியலையா? உனக்கு தெரியுமா, அந்த கொக்கு கிடைக்கலனா குளத்தோட தேவி இந்த காட்டை நாசமாக்கிறோம். என்ன மன்னிச்சிரு ராஜா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காட்டு விலங்கு யாருமே அந்த கொக்குக்கு காயப்படுத்த மாட்டாங்க. இதை யாரோ வேட்டைக்காரன் தான் பண்ணிருக்கணும், மனுஷன்தான். அப்புறம் எதுக்கு நின்னுக்கிட்டே என் மூஞ்ச பாத்துக்கிட்டா இருக்க? போய் அந்த வேட்டைக்காரனை போய் தேடு. அந்த பாவப்பட்ட கொக்க அந்த வேட்டைக்காரன் ஏதாச்சும் பண்ணிட போறான். போ. இன்னொரு பக்கம் எல்லா ஜந்துகளும் ராஜா சொன்னது கேட்டு மாயா கொக்க அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கொக்க கொண்டு போய் விக்கணும் அப்படின்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேட்டைக்கார பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜக்கு என்கிற ஒரு வேட்டைக்காரன் அந்த குகைக்குள்ள வராரு. வந்து கன்ன பாயிண்ட் பண்ணிக்கிட்டே அந்த வேட்டைக்காரனை பார்த்து சொல்றான், இந்த மந்திர கொக்க எனக்கு கொடுத்துரு பண்டி. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? மூடிட்டு இங்கிருந்து போயிரு. நான் இதை பிடிச்சது, நான் தான் இதை வைப்பேன். ஒருவேளை நல்லபடியா இந்த கொக்கை எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை இப்பவே சுட்டு கொன்னுடுவேன். பாரு பண்டி, நீ எவ்வளோ விலங்க பிடிச்சாலும் அதை எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு நகரத்தில் விற்றுக்கோ. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கொக்கை எனக்கு தேவைப்படுது. ரெண்டு பேரும் ரொம்பவே சண்டை போடுறாங்க. கட்டுவோட கையில வேற துப்பாக்கி இருந்தது. அதுக்கப்புறம் கோவத்துல அவன் ஒரு வாட்டி அந்த ட்ரிகரை பிரஸ் பண்ணி விட்டுடுறான். அப்ப சடனா அந்த கொக்கோட கண்ணுல இருந்து ஒரு வெளிச்சம் வெளியே வருது. அப்புறம் அந்த கொக்கோட வெளிச்சம் பட்ட அந்த புல்லட் கீழே விழுந்துடுது. அப்புறம் கொக்கோட அந்த வலை கூட மாயமாகுது. அத பார்த்து கட்டு ரொம்பவே பயந்து போறாரு. அட, இது ரொம்ப பயங்கரமான கொக்கு. ஓடுறான், ஓடு. அவ்வளவு சொல்லிட்டு ஜக்கு அங்கிருந்து பயந்து ஓடியே போயிடுறான். நீ ரொம்ப ஈஸியா துப்பாக்கி கொண்டு தொலைச்சு போட்டுட்ட. உன்னோட வலையும் காணாம போயிடுச்சு. அப்படின்னா நீ நினைச்சிருந்தா ஓடி போயிருக்கலாம். ஆனா நீ ஓடலை எதுக்கு? அப்படி இல்லை, மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது என்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் வேலை செய்யும். அப்படின்னா என்ன எதுக்கு நீ காப்பாத்தின? நான் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். நான் உன்னை கஷ்டப்படுத்தி பிடிச்சி வச்சு நகரத்தில் விற்கிறதுக்கு நான் போய்கிட்டே இருக்கேன். மற்றவங்க உயிரை காப்பாற்றுறது எங்கள் எல்லாரோடைய கடமை. நாம் அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நீ எவ்வளோதான் எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கூட நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. கொக்கோட பேச்சு கேட்ட உடனே வேட்டைக்காரனுக்கு பாவம் ரொம்பவே கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் அவன் அழ ஆரம்பிக்கிறான். நீ இந்த காட்டு விலங்கெல்லாம் பிடிக்கிறது நிறுத்தியாகணும். இவங்களும் மற்றவங்களோட குழந்தைங்க. உனக்கு அதிகாரம் இல்லை.
யாரை வேணாலும் பிடிச்சி அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாரையும் நீ பிரிச்சுக்கிட்டே இருப்பியா? நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சிருச்சு. இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லி பண்டி அவன் பந்திச்சு வச்சிருந்த எல்லா ஜந்துகளையும் விட்டுடுறான். அப்ப அந்த கொக்கு பாக்குது, வெளியே இருந்து நிறைய காட்டு ஜந்துகள் அந்த குகை பக்கம் ஓடோடி வந்துகிட்டு இருக்கும். அப்ப கொக்குக்கு புரியுது எல்லாருக்குமே வேட்டைக்காரன் பத்தி தெரிஞ்சு போச்சுன்னு. அப்ப கொக்கு சொல்லுது, ஒரு குகையில இன்னொரு கதவு கூட இருக்கா, அங்கிருந்து நீ போயிரு, இல்லைன்னா எல்லாருமே உன்னை கொன்று போட்டுருவாங்க. நீ நல்லவன். மாயா கொக்கு சொன்னது கேட்டு அவன் அழுதுகிட்டே இப்படின்னு சொல்றான். நீ ரொம்ப நல்லவ. நீ மனுஷனா இருந்திருந்தா நான் உன்னை எப்பவுமே விட்டுருக்கவே மாட்டேன். சீக்கிரமா இங்கிருந்து போ. பண்டி வேட்டைக்கார அங்கிருந்து போயிடுறான். அணில இருந்து அவன் வேட்டையாடுறதே விட்டுடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நதி தேவதை கொக்க அவங்க கூட கூட்டிட்டு போயிடுறாங்க.